ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திலீப். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஹவுஸ் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஸ்கொயர் ஃபீட் ரேட் இன் 2026. அதாவது இந்த 2026ஆம் ஆண்டுக்கான ஹவுஸ் ஒயரிங் ரேட்டு தான் லேபரில் எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீட்டை நம்ம எடுத்துருக்கோம். 2BHK உள்ள வீட்டை எடுத்துருக்கோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா நம்ம 40 ரூபா சார்ஜ் பண்ணலாம். சென்ற வருடம் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 38 ரூபீஸ் நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொடுத்துருந்தோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40 ரூபீஸ் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்டு இன்ட்டு 40 ரூபீஸ் போட்டிங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு 40 ரூபீஸ் ஈக்குவல் டு 40,000 ரூபீஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். எதுக்கு? இந்த ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள ஒரு வீட்டுக்கு. அதே 800 ஸ்கொயர் ஃபீட் தான் இருந்துச்சுன்னா நீங்கள் 800 இன்ட்டு 40 நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை சார்ஜ் பண்ணலாம். இல்லை 1200 ஸ்கொயர் ஃபீட் வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா 1200 இன்ட்டு 40 ரூபீஸ் போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதோ நீங்கள் அதை சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த 40 ரூபீஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா நான் கடைசியாக இந்த வீடியோவில் கடைசியாக நம்ம சொல்லுவேன். ஹாலு, கிச்சனு, டாய்லெட்டு, பெட்ரூம்லலாம் என்னென்ன பாயிண்ட்டுகள்லாம் வந்தால் இந்த 40 ரூபா சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயில் கொடுத்துட்றேன். ஏன்னா நீங்கள் கம்மியாக உள்ள வீட்டுக்கும் இந்த 40 ரூபா சார்ஜ் பண்ணுறீங்க. அதுபோல் அதிகமாக உள்ள வீட்டுக்கும் நீங்கள் இது போல் சார்ஜ் பண்ணி லாஸ் ஆகுறீங்க. அதுக்காக தான் நம்ம இந்த டீட்டெயிலை நம்ம கொடுக்குறோம். அதை கிளியராக பார்த்துங்க. அந்தந்த பாயிண்ட்டுக்கு அந்தந்த ரூமில் என்னென்ன பாயிண்ட் வரும்னு நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு மேட்ச். ஆனால் பெரும்பாலும் அதுதான் பேசிக்கு. அந்த பேசிக்கான உள்ள பாயிண்ட் இருந்துச்சுன்னா இந்த ரேட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள். அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரேட்டை ஜாஸ்தி பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதோட கம்மி பண்ணி கொடுத்துங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 40 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு என்னென்ன வேலைகள் அடங்கும், ஒவ்வொரு ஸ்டேஜிலும் எவ்வளவு பேமெண்ட் பண்ணலாம் என்று தனித்தனியாக பிரித்து பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீலிங் பைப் லேயிங். அதாவது பார்த்திங்கன்னா வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தளம் போடுவாங்க. அந்த தளத்தில் நீங்கள் பைப் வைக்கணும். இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜ். எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ். அந்த சீலிங் பைப் லேயிங் பண்ணுறதுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ள ஒரு வீட்டுக்கு நீங்கள் சீலிங் பைப் போட்டிங்கன்னா 7 ரூபா சார்ஜ் பண்ணலாம். அப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு 7 ரூபீஸ் ஈக்குவல் டு 7000 ரூபீஸு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சீலிங் போட்ட பைப்பை க்ளீனிங் ப்ளஸ் ஜிஐ புல் பண்ணும். அதாவது அந்த ஷட்டரிங்கெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு நீங்கள் போட்ட பைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்திருக்கா, கீழெல்லாம் எல்லாமே பிளாக் ஆகாமல் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி அதில் ஜிஐ ஒயரு, அதாவது பார்த்திங்கன்னா கம்பி, இரும்பு கம்பி அதில் ஸ்ப்ரிங் விட்டு புல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒயரிங் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் பிளாக் ஆகிடுச்சின்னு நீங்கள் உடச்சிட்டு கிடக்க தேவையில்ல. ஃபினிஷிங் ஆன டைமில் இப்போயே நீங்கள் உடச்சி அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த க்ளீனிங் அண்டு ஜிஐ புல்லிங் பண்ணுறதுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு இன்ட்டு 3 ரூபீஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஈக்குவல் டு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு இன்ட்டு 3 ரூபீஸ் ஈக்குவல் டு 3000 ரூபீஸு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வால் சேசிங் அண்ட் பாக்ஸ் ஃபிக்ஸிங். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா டிபி ஃபிக்ஸ் பண்ணிடணும். வாலில் பைப்பு கட் பண்ணி வால் சேசிங் பண்ணி போட்டுடணும். அதுமாரி மெட்டல் பாக்ஸ் எல்லாமே நீங்களே வச்சிடணும். மெட்டல் பாக்ஸ் மேஷனோ இல்லை கொத்தனார் வைக்கிறது நீங்கள் தான் ஸ்பிரிட் லெவல் பிடிச்சி எவ்வளோ இது புல் லெவலில் எவ்வளோ வச்சுக்காங்களோ அதை அந்த மாதிரி இழுத்து நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துடணும். இதை கொத்தனார் சைடில் கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப நீங்கள் ஃபைனலாக பார்க்கும்போது அது கிராஸாக இருக்கும். அது உங்கள் மேலே சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கிறதுனால தான் இந்த ஸ்டேஜில் நீங்கள் 15 ரூபா சார்ஜ் பண்ணுறீங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் தான் இதுக்கு வைக்கணும், கொத்தனார் வைக்கக்கூடாது. அதனால் வால் சேசிங் அண்டு பாக்ஸ் ஃபிக்ஸிங்க்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு 15 ரூபீஸ் ஈக்குவல் டு 15,000 ரூபீஸ். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒயரிங் அண்டு பாக்ஸு க்ளீனிங். ஒயரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பைப்லாம் நீட்டிகிட்டு இருக்கும், அதுவும் கட் பண்ணி எடுத்துடணும். அப்படியே நீங்கள் ஒயரிங் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயரிங் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு 7 ரூபீஸ் ஈக்குவல் டு 7000 ரூபீஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் பிளேட்டு அண்டு டிபி ட்ரெஸ்ஸிங். சுவிட்ச் பிளேட் ஃபிக்ஸிங் அண்டு டிபி ட்ரெஸ்ஸிங். நம்ம ஒயரிங் பண்ண மெயின் சர்க்யூட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிபி வச்சுருப்போம். அந்த டிபியில் ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸிங் பண்ணிடணும்.
உள்ளே கனெக்ட் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் பிளேட் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணி நம்ம ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். இந்த ஸ்டேஜுக்கு நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு ₹6 ஈக்குவல் டு ₹6000. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல் பாயிண்ட்ஸு டெஸ்டிங் ஒர்க்கு பண்ணணும். அந்த டெஸ்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லைட் ஃபிட்டிங்கு, ஃபேன் ஃபிட்டிங்கு இதெல்லாம் வந்து போட்டு முடிச்சுட்டு தான் நீங்கள் டெஸ்டிங் பண்ண முடியும். அது போட்டு முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்டிங் பண்ணணும். அந்த லைட் ஃபிட்டிங்கு, ஃபேன் ஃபிட்டிங்கு, எக்ஸாஸ்ட் ஃபிட்டிங்கு இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸு, அதுக்கான தனி வீடியோ நம்ம வந்து போடலாம். அதை போட்ட பிறகு நீங்கள் வந்து இந்த டெஸ்டிங் சார்ஜை வந்து பண்ணிடலாம். டெஸ்டிங் பண்ணி ஃபுல்லாக ஓகே ஆன பிறகு நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு ₹2 ஈக்குவல் டு ₹2000. அப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு ₹40 ஈக்குவல் டு ₹40,000 நீங்கள் வந்து இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீட்டுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ பாயிண்ட் வந்து நம்ம ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு ரூம்லேயும் எவ்வளோ பாயிண்ட் இருக்கணும் அது வந்து நம்ம வந்து சொல்லிடுறேன். இந்த ரேட்டுக்கு இந்த ₹40 உள்ள ரேட்டுக்கு என்னென்ன பாயிண்ட்லாம் வந்தால் நீங்கள் ₹40 சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்க நம்ம வந்து சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹால் எடுத்துக்குவோம். இந்த ₹40 ரேட்டில் நம்ம ஹாலில் என்னென்ன பாயிண்ட்லாம் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேன் பாயிண்ட் வந்து 2 கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து சாண்டிலியர் பாயிண்ட் வந்து சாண்டிலியர் லைட் பாயிண்ட் வந்து 1 நம்பர் கொடுத்துடணும். ஸ்பாட் லைட் வந்து 4 கார்னர்லேயும் 4 வந்து கேட்டாங்கன்னா கொடுத்துடணும். வால் லைட் வந்து 4 நம்பர் வந்து 4 வால்லையும் வந்து நீங்கள் ப்ரொவிஷன் கொடுத்துடணும். அவங்க எதில் வேணாலும் இது போட்டுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிவி பாயிண்ட் வித் சாக்கெட் வந்து கொடுத்துடணும். சாக்கெட் வந்து 2 சாக்கெட் வந்து 2 சுவிட்சு 2 சாக்கெட் கொடுத்துடணும். அடுத்த லைட்டிங் சுவிட்ச் போர்டு வந்து 2ஆக பிரித்து ஃப்ரண்ட்டில் பாதியும் பேக் சைடில் பாதியும் வந்து நீங்கள் 2ஆக பிரித்து கொடுத்துடணும். இதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாலில் கொடுக்க வேண்டிய பாயிண்ட்டு. இந்த ₹40 ரேட்டுக்கு ஹாலில் கொடுக்க வேண்டிய பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா. இந்த கிச்சன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் ஃபேன் வந்து 1 கொடுத்துடணும். எக்ஸாஸ்ட் ஃபேன் பாயிண்ட் வந்து 1 கொடுத்துடணும். வால் லைட் வந்து பார்த்திங்கன்னா 2 கொடுத்துடணும். ஒரு டியூப் லைட்டுக்கும் ஒரு நார்மல் லைட்டுக்கும். ஆர்ஓ பாயிண்ட் வந்து 1 கொடுத்துடணும். அடுத்து பவர் சாக்கெட்டு வித் போர்டோட வந்து 2 கொடுத்துடணும். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் சமைக்கிற அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும், பெட்டு ஸ்லாப் போட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 6x16 ஆம்ஸ் போட்டு நீங்கள் 2 செட்டு கொடுத்துடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் வந்து கொடுத்துடணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் சீலிங் ஃபேன் பாயிண்ட் வந்து 1 கொடுத்துடணும். சீலிங்கில் வால் லைட் பாயிண்ட் வந்து 2 கொடுத்துடணும். மேக்ஸிமம் 4 வந்து கொடுக்கலாம். நீங்கள் வந்து 2 கொடுங்க. நீங்கள் வீட்டுக்காரங்க வந்து 4 கேட்டாங்க 4 கொடுத்துருங்க. அதுக்கடுத்து வந்து ஏசி பாயிண்ட் வந்து நீங்கள் கொடுத்துடணும். அடுத்து வந்து மெயின் சுவிட்ச் போர்டு போனோடனே என்ட்ரன்ஸில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பெட் கண்ட்ரோல் சுவிட்ச் போர்டு 1 கொடுக்கணும். அதுக்கடுத்து டிவி பாயிண்ட் வந்து கொடுக்கணும் வித் சாக்கெட்டோட. அதுக்கப்புறம் வந்து சிஸ்டத்துக்கு பாயிண்ட் கேட்டாலும் நீங்கள் வந்து கொடுத்துடணும். சிஸ்டம்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பெட்ரூம் ஒன்று இருக்கும். அந்த நார்மல் பெட்ரூமுக்கு நீங்கள் இதே பாயிண்ட் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவி பாயிண்ட் வண்டியும் நீங்கள் கம்மி பண்ணிடலாம். அப்படியே வந்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு வந்து டிவி பாயிண்ட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதுவும் நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கடுத்து வந்து பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா லைட் பாயிண்ட் வந்து 1 கொடுத்துடணும். எக்ஸாஸ்ட் பாயிண்ட் வந்து 1 கொடுத்துடணும். வாட்டர் ஹீட் பாயிண்ட் வந்து 1 கொடுத்துடணும். மிரர் லைட் பாயிண்ட் வந்து நீங்கள் பாத்ரூம் உள்ளே கொடுத்துடணும். பாத்ரூம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் சாக்கெட்டு கொடுத்துடணும் நம்ம சேவ் பண்ணுற யூசேஜுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டிகோ அல்லது வந்து இந்த ஃப்ரண்ட் ஏரியா அதுமாரி எதனா இருந்துச்சுன்னா அதில் வந்து ஃபேன் பாயிண்ட் 1 கொடுத்துடணும். இப்போ ஸ்பாட் லைட் வந்து 4 கொடுத்துடணும். வால் லைட்டு வந்து 2 கொடுத்துடணும். லைட்டிங் சுவிட்ச் போர்டு 1 கொடுத்துடணும். கேட் லைட் இருந்ததுன்னா கேட் லைட்டில் பாயிண்ட் வந்து 2 கொடுத்துடணும். முன்னாடி வந்து ஸ்லாப் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்லாப் இருந்திருந்தாலும் நீங்கள் ஸ்லாப்பில் வந்து ஸ்பாட் லைட் மாரி பாயிண்ட் நீங்கள் வந்து கொடுத்துடணும். அதை வந்து நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெட்டீரியல் வந்து வீட்டுக்காரங்க வாங்கி கொடுத்து நீங்கள் ஒரு லேபரை வச்சு செய்கிறதுக்கு தான் இந்த ரேட்டு. இந்த 2026 ஆண்டுக்கான ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ₹40 நம்ம வந்து சார்ஜ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.